ஹாய் சார். என்ன கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ M3 சார். Poco M3 என்ன கம்ப்ளைண்ட்? பவர் ஐசி கம்ப்ளைண்ட் சார். ஆல்ரெடி சரி சார். ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. ம் அப்புறம் வெளியில கொடுத்து இருந்தேன் ஒரு இடத்துல. சரி வந்து அது பார்த்துட்டு பவர் ஐசி தான் போச்சு, புதுசு மாத்தன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் இங்க கிளாஸ் E-Careerpluz ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 15 daysல ஐசி ரீபால் நானே பண்ணிக்கிட்டு, ம் அதுக்கப்புறம் இப்போ நானே அந்த போன் எடுத்து செக் பண்ணி ஐசி ரீபால் பண்ணேன். சரி. ரீபால் பண்ணி அப்புறம் ஆன் பண்ணேன். ஆனா ஐசி ரீவால்வ் பண்ற ஓகே. அது எப்படி ஐசி தான் கம்ப்ளைண்ட் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது வந்து ஃபர்ஸ்ட் போன் சுத்தமா ஆனே ஆகல சார். சரி சார். அதுக்கப்புறம் மல்டிமீட்டர் வச்சு ஃபுல்லா செக் பண்றப்ப லைன் வந்து பவர் ஐசி வரைக்கும் போகுது. ம் பவர் ஐசில இருந்து அவுட்புட் வந்து வரல சார். பவர் ஐசி வரல. அப்ப பவர் ஐசி தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு. இன்னொன்னு பவர் ஐசி ஹீட் ஆச்சு. ஹீட் ஆச்சு. நான் ஸ்மோக் போட்டு பார்க்கும்போது வந்து ஹீட் ஆச்சு. அப்ப ஷார்ட்டா ஐசி டெட்டா? ஏன்னா ஷார்ட் தான் சார். ஷார்ட் தான். ஷார்ட்டா நான் ஐசி டெட்னா எந்த இருக்காது சுத்தமாவே. அது வந்து ஹீட் ஆகாது. சும்மா ஹீட் ஆகிறதுனால சரி ஷார்ட் இருக்கு. அதை எடுத்துட்டு ஃபுல்லா ரீபால் பண்ணி திரும்ப வச்சதுக்கப்புறம் போனை காட்டுங்க அப்படி. Poco M3ன்ற மாதிரி M3 சார். ஓகே சார். சார்ஜிங் கம்பெனி பார்த்துட்டு சார்ஜிங் கம்ப்ளைண்ட் இருக்கு. சரி சார். ஓகே, தேங்க்யூ சார்.